ஃபஸ்ட்டு சட்டி வச்சாச்சு அடுப்பில். சட்டி வச்சு ஆன் பண்ணியாச்சு அடுப்பை. ஆன் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க, ஆயில் ஊற்றுங்க. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுங்க ஆயிலு. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. நீங்கள் பட்டை கிராம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கடுகு போடுறேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து கொஞ்சம் படபடன்னு சவுண்டு வரும். அதுக்குள்ளேயும் நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்து தேவையான பொருட்கள் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், மல்லி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி சீவி வச்சுருக்கேன், பூண்டு சீவி வச்சுருக்கேன். இதில் வந்து புளிக்குழம்பு பொடி எடுத்திருக்கேன், மிளகா பொடி எடுத்திருக்கேன், இது மிளகு சீரகம் எடுத்திருக்கேன், சிறிதளவு சிக்கன் பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடுகு வெடித்து வருது பாருங்கள். கடுகு வெடித்து வரப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டோடனே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் உங்களுக்கு வதங்கும். வெங்காயம் பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கணும்னா கொஞ்சம் ஸ்மெல் கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இது ஒரு 4 பேர் சாப்பிடலாம். இப்போ நான் செய்கிற கிரேவி வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நான். நீங்கள் நிறைய செய்யணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதிலேருந்து கொஞ்சம் வதங்கிட்டு வருது. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் தக்காளி வதங்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியணும். மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. நல்லா மூடி வச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டேன். வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிடுவோம். நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். மசாலாவெல்லாம் சேர்த்து ஒரு கிண்டுவோம். ஒரு மசாலா பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். மசாலா எப்படி கலராக இருக்குதுன்னு. மசாலா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிண்டிக்கிடுவோம், பிரட்டிக்கிடுவோம். சிம்லே வச்சுருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு விடுவோம். உப்பு சேர்ப்போம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வேகும் போது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். பக்கத்தில் முட்டை வேகுது. முட்டை வெந்துட்டோம், இதில் போட்டுருவோம். இதை கொஞ்சம் மூடி வச்சுருவோம். நான் தண்ணி சேர்த்துருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகணும்ல, வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இனி கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் முட்டையை வேக வச்சு
பக்கத்தில் வச்சுருக்கோம். அதை முட்டையை கீறி இதில் போட்டுக்கிருவோம். இப்போ பாருங்கள் முட்டை கிரேவி எப்படி கொதிக்குதுன்னு. உருளைக்கிழங்கு போட்டோம்ல, நல்லா மசாலா எல்லாம் பிடிச்சி உப்புலாம் பிடிச்சி நல்லா வேகுது. இப்போ வந்து 5 முட்டை எடுத்து வச்சுருக்கோம், உரித்து நல்லா கீறி வச்சுருக்கேன். இந்த முட்டையை இதில் சேர்த்துருவோம். அந்த 5 முட்டையை இதில் சேர்த்துருவோம். 5 முட்டையை சேர்த்துட்டு இதை ஒரு கிண்டிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா முட்டை கிரேவி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே மல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம்ல, மல்லி இலை போடணும். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை இப்படி தூவி விடணும். மல்லி இலை இப்படி தூவி விடணும். தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வந்து சாம்பாருக்கு வச்சுக்கலாம், ரசத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை ஒயிட் ரைஸ் செஞ்சு சும்மா ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த குழம்ப டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் செய்யுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.